வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவ் பவுட்ரு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவ் பவுட்ரு அப்படின்னா என்னென்னா பார்த்திங்கன்னா நேச்சுரல் அலுமினியம் சிலிக்கேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணிலிருந்து அலுமினியம் சிலிக்கேட்டை வந்து பிரித்து எடுத்து தாவரங்களுக்கு பயன்படும் மாதிரி கொடுக்குறது தான் இந்த அலுமினியம் சிலிக்கேட்டு. இந்த ஆக்டிவ் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தை வந்து நேரடியாக சூரிய ஒளி, அதிக வெயில் இருக்கும்போது சூரிய ஒளியிலிருந்தும், அதிக பனிப்பொழிவு அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வந்து பனிப்பொழிவிலிருந்தும் செடியை வந்து பாதுகாக்கிறது இதோட வேலை. அதுபோக வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது களைக்கொல்லி அல்லது பூஞ்சானங்கொல்லியோட கொடுக்கும்போது எந்த மருந்து கொடுக்குறோமோ அந்த மருந்தினுடைய வீரியத்தை கூட்டுறதுக்கு இந்த ஆக்டிவ் பவுட்ரு பயன்படுது. தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வீரியத்தை கொடுத்து இலைகள் வந்து கடினத்தன்மை வரும்போது அந்த சாருறிஞ்சிற பூச்சிகள் வந்து எளிமையாக வந்து அந்த தாவரத்தை வந்து தாக்க முடியல. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாமரங்கள்லாம் வந்து இந்த வெயில் நேரத்தில் அதிகப்படியாக வந்து அஸ்வினி, தத்துப்பூச்சி, இந்த தாவரம் இந்த மாதிரி பூச்சிகளால் பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படும் பொழுது இதை மற்ற மருந்துகளோட மாமரங்களுக்கு கொடுக்கும்போது இலை கடினத்தன்மைப்பட்டு அந்த பூச்சி, அந்த சாருறிஞ்சிற பூச்சிகள் வந்து இலையை வந்து தாக்க முடியலை. அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த ஆக்டிவை நிறையா பயன்படுத்தலாம். தொடர்ச்சியாக வந்து சப்போஸ் சில இடங்களில் வந்து நெல் நடுறாங்க. அந்த நெல் நடுற வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் சிலிக்கேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஈல்டு வந்து அதிகப்படியாக குறையுது. அந்த மாதிரி நேரங்களில் ஆக்டிவ் பவுடரை நம்ம உரத்தோட கூட கலந்து கொடுக்கலாம். மற்றபடி அந்த சிபாரிசுன்னு பார்த்திங்கன்னா எல்லா தாவரத்துக்கும் இந்த ஆக்டிவை கொடுக்கலாம். இதனுடைய சிபாரிசு அளவு வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்லேருந்து 10 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது தாவரத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து பச்சையங்களையும் கூட்டுகிறது. நீங்கள் வந்து ஆக்டிவ் பவுடரை வந்து வாங்கி கொடுத்து ஒவ்வொருத்தரும் விவசாயத்தினுடைய அளவு அல்லது ஈல்டை கூட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.